ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மதுக்கரை வரைக்கும் வந்திருந்தோம். மரப்பாலம் ரயில்வே சுரங்கப்பாதை விரிவாக்க பணிகள்லாம் நடந்துகிட்ருக்கு. மே மாதம் இதற்கான பணிகள்லாம் ஆரம்பித்தாங்க. 4-5 மாதமாக குடிநீர் குழாய்களை மாற்றி அமைக்கிறது, கரண்ட் கம்பங்களை மாற்றி அமைக்கிற பணிகள்லாம் தாமதமானனால இடையில நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. இப்போ மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ மரப்பாலத்துக்கிட்ட வந்தாச்சு. ரோடு இதுக்கு முன்னாடியே பிளாக் பண்ணிட்டாங்க. இதில் 2 வீலர் ஆட்டோ மட்டும் போகலாம் போல். இந்த வழியில் காரு ஹெவி வெஹிக்கிள்ஸ்லாம் மதுக்கரை மார்க்கெட்டு குறும்பாளையம் ரோடு போய் தான் சுற்றி வராங்க. நம்ம இந்த பக்கம் போய் பார்க்கலாம். ரயில்வே பகுதி 82 மீட்டருக்கு நீட்டிக்கப்படும். நெடுஞ்சாலைத்துறை 2 பக்கமும் 750 மீட்டருக்கு மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சுரங்கப்பாதையில் இருபுறமும் பார்த்திங்கன்னா செவ்வக வடிவில் பெரிய தடுப்பு சுவர்லாம் கட்டப்படும் சொல்லியிருக்காங்க, ரெக்டாங்கிள் ஷேப்பில். இந்த மரப்பாலம் ரயில்வே சுரங்கப்பாதை விரிவாக்க பணிகளை நெடுஞ்சாலைத்துறையினரும் ரயில்வே துறையினரும் இணைந்து தான் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம இப்போ போகிற பகுதியில் பார்த்திங்கன்னா 2 வீலர் மட்டும் தான் போகலாம் மாட்டிருக்கு. இது ஒரு சுரங்கப்பாதை. 2 வீலர்ஸ்லாம் இந்த பக்கம் போயிட்டு அந்த பக்கம் வந்துடுறாங்க. இது கோயம்புத்தூர் டு பாலக்காடு போகிறக்கான ஒரு முக்கியமான ரூட்டு. இந்த சுரங்கப்பாதை வேலைகளை முடிக்கிறதுக்கு எப்படினாலும் 1 வருஷம் ஆயிரும் சொல்கிறாங்க. நான் இந்த வழியில் இப்போ தான் வரேன். நான் ரெகுலராக அந்த வழியில் தான் போயிட்டு இருந்தோம், மரப்பால வழியில். இந்த பக்கமும் வழி இருக்காட்டிருக்கு, வண்டியெலாம் போயிட்டுருக்காங்க. அந்த பக்கம்லாம் குழி தோண்டிட்டாங்கன்னா வர முடியாது. கரெக்டாக அந்த மரப்பாலத்தை தாண்டினோன்னே இந்த வழி வந்துடுது. குறும்பாளையம் பக்கமும் பாலம் இருக்குது. அந்த பாலமும் பீக் டைம்லாம் டிராஃபிக் ஆயிருன்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போ வீடுகள் இருக்க பகுதிக்கு வந்தாச்சு. அதில் போயிட்டு லெஃப்ட்டு திரும்பி ரைட்டு திரும்பினோன்னா இந்த பாலக்காடு மெயின் ரோடுக்கு வந்துடலாம். அவ்வளோதான், நம்ம இப்போ மெயின் ரோடுக்கிட்ட வந்தாச்சு. லெஃப்ட் சைடில் பார்த்தோன்னா குழி தோண்டி இருக்காங்க பாருங்கள். இதுதான் முன்னாடி இருந்த பாலக்காடு மெயின் ரோடு. நம்ம ரைட்டு திரும்புறது. இந்த ரோட்லேயே நேராக போனோம் அப்படின்னா காக்காச்சாவடி, நவக்கரை, வாளையார் வழியாக பாலக்காடு போயிடலாம். அந்த பக்கம் இருந்து வர வாகனங்கள்லாம் அங்கேயே பிளாக் பண்ணிட்டாங்க போல். இங்கெல்லாம் கார்லாம் நிப்பாட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த பக்கம் அலவுட் இல்லையாட்டிருக்கு, அங்கேயே பிளாக் பண்ணிட்டாங்க. லெஃப்ட்டு போனால் மதுக்கரைன்னு போட்டிருக்காங்க, நேராக போனால் பாலக்காடு. இந்த வீடியோவில் நம்ம ஷார்ட் ரிவ்யூ தான் கொடுத்துருப்போம். வேலைகள்லாம் ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம ஒரு டீட்டெயில் ரிவ்யூ பண்ணலாம். நம்ம அப்படியே சேலம் கொச்சின் ஹைவேஸ்லேருந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு.